Hello everyone. Today we are going to see chapter 7 OpenOffice Calc part 3 video editing and formatting worksheets. Let us see inserting columns, rows and cells, deleting columns and rows, and finally formatting worksheets. First, inserting a column. When you insert a new column, it is inserted to the left of the current column. So the current column the location of the cell pointer is present is the current column. Okay, so step by step procedure பார்க்கலாம். First step, first select the column where the new column should be inserted. Okay, so first is column நம்ம select பண்ண போறோம். Okay, so go to the sheet. First select the column. So நான் இந்த C column நான் select பண்ணுறேன். Okay, and next right click on the second column, right click on the selected column that you selected. Now a pop-up menu appears. Okay, a pop-up menu appears. So அதில் பார்த்தீங்கன்னா click the inserted column options இருக்கு, right? Okay, now a new column will be inserted to the left of the current column. Okay, good. So இது another option. Okay, இது ஒரு method. And another method, a new column can be also inserted using insert option. ஸோ மெனுவில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இன்சர்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் காலம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு காலம், நியூ காலம் இன்சர்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் கொடுத்துருக்காங்க. Okay, first open the spreadsheet and second insert a new column between column E and F. So அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக்ஸ். ஸோ அந்த எக்கனாமிக்ஸ் மார்க்ஸ் எல்லாமே நம்ம என்டர் பண்ணணும். அண்ட் insert one more column between the column names and Tamil marks. ஸோ அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் பர்த் அப்படி சொல்லிவிட்டு அண்ட் சேவ் தி சேஞ்ச் அண்ட் க்ளோஸ் த ஃபைல். ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்ஸே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்சர்ட் அ நியூ காலம் பிட்வீன் இ அண்ட் எஃப். ஓகே, அப்போ மேக்ஸுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் பிட்வீனில் ஓகே ஒரு மார்க்ஸ், ஒரு சப்ஜெக்ட் மார்க்ஸ் இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எஃப் காலம். ஸோ லெஃப்ட்டில் வந்துடும்ல மேக்ஸுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் பிட்வீனில் இருக்கணும். அப்போ எஃப்பில் என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் இன்சர்ட் காலம்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. ஓகே, ஸோ இன்சர்ட் காலம் கொடுத்தீங்கன்னா இப்போ கரண்ட் காலம்க்கு லெஃப்ட் சைடில் ஒரு நியூ காலம் உங்களுக்கு க்ரியேட் ஆகிரும். அதர்வைஸ் கோ டு இன்சர்ட் மெனு அண்ட் கிளிக் இன்சர்ட் காலம். ஓகே, ஸோ அப்போ இந்த நியூ காலம்க்கு என்ன ஹெட்டிங் கொடுக்க சொல்கிறாங்க, எக்கனாமிக்ஸ், எக்கோ. ஓகே, ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு ஷார்ட்டாக எக்கோன்னு கொடுக்குறாங்க. ஓகே, ஓகே, economics marks for enter the economics marks for all the students. Okay, so நான் இங்கே மார்க்ஸ் என்டர் பண்ணுறேன், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மார்க்ஸ் என்டர் பண்ணுறேன். ஸோ ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் 200. ஓகே, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்சர்ட் ஒன் மோர் காலம் பிட்வீன் த காலம்ஸ் நேம் அண்ட் தமிழ் மார்க்ஸ். ஓகே, அப்போ பிக்கும் சிக்கும் பிட்வீனில் இன்னொரு காலம் இன்சர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணும், சி காலமை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஒரு பாப்பப் மெனு ஓப்பன் ஆகுது, அங்கே இன்சர்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஓகே, இன்சர்ட் காலம் கொடுக்கலாம். ஆர் அதர்வைஸ் கோ டு insert menu and click insert column. And next
ஸோ இந்த நியூ காலம்க்கு என்ன ஹெட்டிங்? டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த்துக்கு ஷார்ட் ஃபார்ம் DOB. ஓகே ஓகே. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டேட் ஆஃப் பர்த் இங்கே நம்ம என்டர் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில டெக்ஸ்ட் மட்டும் உங்களுக்கு ஹைட் ஆகிருக்கு. ஓகே, சில நம்பர்ஸ் ஹைட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த காலமோட அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த காலம் லைனை ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுங்கள். ஓகே, அந்த லைனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு பாயிண்டர் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். ஓகே, அப்போ அதனோட விட்த் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, and finally save the changes and close the file. Okay, so இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஈக்கும் எஃப்க்கும் பிட்வீனில் ஒரு காலம் க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு எக்கனாமிக்ஸ்னு எக்கனாமிக்ஸ் ஒரு ஹெட்டிங் கொடுத்து இதுக்கு மார்க்ஸ் என்டர் பண்ணோம். அண்ட் ஒன் மோர் காலம் இன்சர்ட் பண்ணோம், நேம்க்கும் தமிழ்நாடுக்கும் பிட்வீனில், தமிழ் மார்க்ஸ்க்கும் பிட்வீனில். அண்ட் அதுக்கு டேட் ஆஃப் பர்த் ஒரு ஹெட்டிங் கொடுத்து அண்ட் ஃபைனலி சேவ் பண்ணி ஃபைலை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டிங் ரோஸ். ஓகே, ஸோ வென் யூ இன்சர்ட் அ நியூ ரோ, இட் இஸ் இன்சர்ட்டட் above the current row. Okay, the location of the cell pointer present is the current row. Okay, ஸோ இதுலேயும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் செலக்ட் த ரோ வேர் யூ a new row to be inserted. ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டேன் and then right click on the row number. Okay, right click on the row number. Now a pop-up menu appears. Okay, yes, அப்போ insert rows ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, insert rows. அப்போ click insert rows option from the menu. அப்போ என்ன ஆகுது, a new row will be inserted to above the current row. ஓகே, காலமில் பார்த்தீங்கன்னா அதே தான், காலம் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகிடுது, கரண்ட் காலம்க்கு லெஃப்ட் சைடில் நியூ காலம் உங்களுக்கு இன்சர்ட் ஆகும். அதே மாதிரி தான் ரோஸ்லேயும் என்னாகும், நியூ ரோ வில் பி இன்சர்ட்டட் டு above the current row. ஓகே, ஸோ இதுலேயும் நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா go to insert option and rows. ஸோ இப்போ நியூ ரோ இன்சர்ட்டட். ஓகே, ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் ப்ராக்டிஸ், ஓப்பன் அ ஒர்க் ஷீட். ஓகே, ஆல்ரெடி நம்ம ஒரு மார்க் லிஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்சர்ட் 8 நியூ ரோஸ் 1 by 1, தென் இன்சர்ட் த ஃபாலோயிங் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, 8 ரோஸ் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம், 1 by 1 இன்சர்ட் பண்ணி கீழே இவங்க கொடுத்துருக்க இந்த டைம் டேபிளை, சாரி இந்த மார்க் லிஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இதை அப்படியே என்ன பண்ணலாம், இன்சர்ட் ரோஸ் தரலாம். ஓகே, ரைட் கிளிக் பண்ணுறீங்க, ரைட் கிளிக் பண்ணால் பாப்பப் மெனு ஓப்பன் ஆகும், இன்சர்ட் ரோஸ்னு கொடுக்கலாம். ஓகே, அதர்வைஸ் ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி கூட நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணலாம், அப்போவும் இன்சர்ட் ரோஸ் வரும். ஓகே, ஸோ எனக்கு 8 ரோஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்சர்ட் பண்ணியிருக்கேன் 1 by 1. ஓகே, அண்ட் நவ் insert the following student details. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 8 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மார்க் லிஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இதில் ஆட் பண்ணணும். ஓகே, நான் இங்கே இருக்க அப்படியே நான் காப்பி பண்ணி இப்போ போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இட் வில் டேக் டைம். ஸோ நான் இதில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 8 நியூ ரோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த 8 நியூ ரோஸ்லேயுமே நேம்ஸ், டேட் ஆஃப் பர்த் அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சப்ஜெக்ட் மார்க்ஸ் என்டர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா. எஸ், சேவ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இன்சர்ட்டிங் செல்ஸ். To insert a new cell between two existing cells, just right click on any existing cell.
Okay, now a pop-up menu is appears. Select insert option. The insert cells dialog box appears with 4 menus. Okay, the first one is shift cells down, shift cells right, entire row and entire columns. Okay, so select பண்ணி பாருங்க. First select the cell and right click and insert option. Insert cells dialog boxes appear. So it has 4 selection methods option. First one is shift cells down, shift cells right, entire row and entire column. Okay, selecting shift cells down, insert a new cell is present location and the existing cells are shifted downwards. Okay, same, selecting shift cells right, a new cell is present location and the existing cells are shifted towards right direction. Okay, so the next one, entire row, selecting the entire row or entire column, it inserts a new row or new column. Okay, so column select பண்ணலாம், entire column. So entire column click பண்ணிங்கன்னா inserts a new column. Okay, next inserting multiple columns or multiple rows. Okay, so இது ரொம்ப சிம்பிள். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் மல்டிபிள் ரோஸை வந்து நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மல்டிபிள் ரோஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ எனக்கு ஒரு 4 rows வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது பிட்வீன் த செல்ஸ் எனக்கு 4 rows வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ செலக்ட் த 4 and insert rows. Okay, ஸோ இது ரொம்ப சிம்பிள் தானே. ஸோ இப்போ பாருங்கள், திரும்பியும் அகெயின் சொல்கிறேன். ஸோ select the cells, select the rows, select the rows. ஸோ இப்போ 5 rows நான் இன்சர்ட் பண்ணுறேன். right click, pop-up menu is appear and insert rows. Okay, this is the same step following the insert columns. Okay, so another way, the same step follow the insert columns. Okay, first select the column and right click, pop-up menu is appear. First select the column, இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்கள், பாப்அப் மெனு அப்பியர் ஆகும். இப்போ இன்செர்ட் காலம்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கியா, ஸோ இன்செர்ட் காலம் கொடுத்தோம்னா ஸோ காலம்ஸ் இன்சர்ட் ஆகும். ஓகே, ஸோ அனதர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெத்தட். ஓகே, ரைட் கிளிக் பண்ணுறது ஒரு மெத்தட், பாப்அப் மெனு ஓப்பன் ஆகுது இல்லையா, இது ஒரு மெத்தட். அனதர் மெத்தட், ஸோ அதில் இன்சர்ட் செல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செலக்ட் தி செல், ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் காலம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த காலமை நீங்கள் டெலிட் பண்ணணும்னா டெலிட் காலம் ஆப்ஷன் நீங்கள் தரலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி நான் ரோஸ்க்கும் கொடுக்காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் செலக்ட் த ரோஸ். ஓகே, ஸோ select the rows, right click, pop-up menu is appear. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா delete rows என்ற ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ கொடுக்கும்போது ரோஸ் delete ஆகிடும். ஓகே, ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓப்பன் அ ஸ்ப்ரெட்ஷீட் and which was created in illustration. Okay, already create பண்ணதான். delete the detail of any 3 students and save the changes and close the file. ஸோ ஏதாவது ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை மட்டும் delete பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் 5, 6, 7 ஓகே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணியாச்சு அண்ட் ரைட் கிளிக், delete the rows. ஓகே, ஸோ 3 ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் மட்டும் நம்ம இப்படி ஈஸியாக delete. Next,
ஃபார்மேட்டிங் ஒர்க் ஷீட்ஸ். ஸோ ஃபார்மேட்டிங் ஒர்க் ஷீட்னு பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டூல் பாஸ் எல்லாமே இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். டெக்ஸ்ட் சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், அண்ட் போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அலைன்மெண்ட், ஜஸ்டிஃபை ஆப்ஷன், செல்ஸை மர்ஜ் பண்ணுறது. ஸோ இப்போ எல்லா ஃபார்மேட்டிங் ஃபீச்சர்ஸுமே நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபாண்ட் ஸ்டைல். இந்த ஃபாண்ட் ஸ்டைல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? we can use to change any font style. okay, in font size also. and bold யூஸ் பண்ணும்போது is used to make the data as bold. same like italic, it is used to italics data. and underline, it is used to underline your data. okay, so alignments, left alignment, right alignment and center alignment. so இது எல்லாமே நம்ம வேர்ட் ப்ராசஸரில் பார்த்துருக்கோம். ஓகே, and merge the cells. so merge cells னு பார்த்திங்க அப்படின்னா it makes the selected cells as a single cell. ஸோ இப்போ ஒரு 3 cells இருக்குது, இதை எனக்கு சிங்கிள் செல்லாக மாற்றணும் அப்படின்னா அந்த செல்ஸை நம்ம merge பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஓகே நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபாண்ட்டு சைஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஹெட்டிங்ஸை நான் போல்ட் பண்ணுறேன் அண்ட் இட்டாலிக், அண்டர்லைன். ஓகே, ஸோ இப்போ இதில் இருக்க எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் அலைன்மெண்ட் வந்து பார்க்குறேன் அண்ட் ரைட் அலைன்மெண்ட். லெஃப்ட் அலைன்மெண்ட் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் merge the cells. merge செல்ஸில் நான் என்ன பண்ணுறேன், இந்த டோட்டல் அண்ட் ஆவரேஜ் இந்த 2 செல்ஸை மட்டும் நான் merge பண்ணுறேன். அப்போது அது ரெண்டு செல்ஸையும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த 2 செல்ஸும் என்ன ஆயிடுச்சு, merge ஆயிடுச்சு, ஒரே சிங்கிள் செல்லில் மாறிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸோ ஓப்பன் அ ஒர்க் ஷீட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல் நம்ம யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அலைன் த ஹெட்டிங் ஆஸ் அ சென்டர். ஸோ அப்போது சென்டர் அலைன்மெண்ட் தரோம் அண்ட் மேக்ஸ் தம் ஆஸ் அ போல்டு. ஓகே, ஸோ ஆல்ரெடி இது போல்டில் தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அலைன் ஆல் தி ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் அண்ட் மார்க்ஸ் இன் சென்டர். ஓகே, ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் மார்க்ஸ். ஸோ இது எல்லாமே என்ன ஆகணும், உங்களுக்கு சென்டர் அலைன்மெண்ட்டாக மாறணும். ஓகே, ஸோ அப்போ இந்த செலக்ட் தி செல்ஸ் and give center alignment. next apply font style to entire worksheet. அப்போது select all option கொடுங்க, entire worksheet select ஆகும். and select the font style. ஓகே, நான் டைம்ஸ் நியூ ரோமன் தரேன். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் ஷீட் ரொம்ப நீட்டாக இருக்கா? ஓகே, and finally save change and close the file. Okay, so select the file and press and click save and close. So இப்போ க்ளோஸ் பண்ணிங்கன்னா என்டையர் ஷீட்டுமே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும்.